நாய் வந்ததுன்னா அது நாய்கள் வந்து தான் கக்கினதை நாய்களுடைய ஆவிய அந்த நாய்களுடைய ரத்தத்தை எடுத்து பிசாசுகளுடைய அந்த மாந்திரிகத்துல ஈடுபடுத்துவான். அப்பதான் உங்களை வந்து சொப்பனத்துல நாய்ங்க வந்து கடிக்கிறது. ஏன்னா அது பிசாசோட கூட அந்த நாய் அட்டாச். சொப்பனத்துல சர்ப்பம் வருதுன்னா அவங்க ஏதோ காரியத்துல ஏமாற்றப்பட போறாங்க. அவங்க பரிசுத்தமா இருக்கலாம், அவங்களுடைய நீதி உள்ள வாழ்க்கையில இருந்து ஏமாற்றப்படலாம், நண்பர்கள் மூலமா ஏமாற்றப்படலாம், அல்லது ஏதாவது ஒரு தவறான ஒரு உறவுல சிக்கொண்டு அவங்க ஏமாற்றப்படலாம். அது ஒரு வஞ்சகத்தின். அந்த சொப்பனங்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அந்த சொப்பனத்துக்கு பிறகு பேய் கூட பிடிச்சிடும். அந்த சொப்பனத்துக்கு பிறகு உங்களுடைய உடம்புல வியாதிகள் தோன்ற ஆரம்பிச்சிடும். சொப்பனத்துக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்துல சில பிரிவினைகள் வர ஆரம்பிச்சு. எலிகள் வந்ததுன்னா இட்ஸ் லாஸ். லாஸ்னா உங்களுக்கு அழிவு, நஷ்டம். எலி வந்து உங்க கையை கடிக்குது. செத்த ஆவிகள் இந்த பூமியில இருக்குது. இது நிறைய பேர் வந்து அதாவது பைபிள ரொம்ப வாசிக்கிறவங்க, நிறைய ஸ்காலர்ஸ், பைபிள் காலேஜ் எல்லாம் படிச்சவங்க இதுல நம்ப மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, செத்த ஆவிகள் இந்த பூமியில இருக்காது, அவைகள் செத்த உடனே எங்க போயிடும், பாதாளத்துக்கு போயிடும், அதனுடைய இடத்துக்கு போயிடும் சொல்லுவாங்க. பிப்ளிக்கலா பார்த்தா அது ரைட். செத்த ஆவிகள் பாதாளத்துல போகும். ஆனா அதே நேரத்தில் இறந்தவங்க சொப்பனத்துல வராங்க. சரி, அப்பா அம்மாவே வராங்கன்னா, அப்பா அம்மா வராங்க, அடிக்கடிக்கு வராங்கன்னா அவங்க பரலோகத்தை இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். அடிக்கடிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க உங்க சொப்பனத்துலன்னா அவங்க ஸ்பிரிட் பரலோகம் போல. ஆச்சரியம். யூடியூப்ல ஒரு மெசேஜ் ரொம்ப பாப்புலரா இருக்குன்னா பாத்தீங்கன்னா, அந்த கடவுள வரக்கூடிய விலங்குகளை வச்சு நீங்க சொல்லியிருந்தீங்க. சொப்பனத்துல உங்களுக்கு வந்து என்னென்ன விலங்குகளா வருதோ, அனிமல்ஸ்லாம் வருதோ, அதுக்கு என்னென்ன காரணங்கள் பிசாசு கொண்டு வருது, இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எப்படி நீங்க செய்தி எப்படி எடுத்தீங்க, எப்படி எங்க இருந்து ஆரம்பிச்சது? எனக்கு ஆக்சுவலா ரொம்ப நாளாவே வந்து இந்த சொப்பனங்களை குறித்ததான காரியங்கள் ரொம்ப நாளாவே எனக்கு அது கொஞ்சம் மெடிடேஷன் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நானே என் மனைவியை உட்கார்ந்து அதை நாங்க ஒரு 2 years அந்த கொரோனா பீரியட்ல இருந்தே நாங்க அதை ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம். சரி, ஓகே. ஏன்னா அந்த கொரோனா பீரியட்ல நிறைய வீட்டுல இருந்ததுனால அப்போ நிறைய டிஸ்கஷன். என் மனைவி நிறைய சொப்பனம் பார்ப்பாங்க. சரி, அப்படி பார்த்துட்டு என்கிட்ட விளக்கம் கேட்பாங்க. நீங்களுமே சின்ன வயசுல இருந்து நிறைய நிறைய சொப்பனங்கள் பார்ப்போம். சரி, அப்போ என் மனைவி இதுக்கு நிறைய சொப்பனங்களை பார்த்துட்டு விளக்கம் கேட்கும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, கழுகு வந்தது, ஆந்தை வந்தது, 3 கழுகு பார்த்தேன், 3 ஆந்தை பார்த்தேன், வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தது, ஷெல்ஃப்ல கூடு கட்டி இருக்கு கழுகு, இப்படிலாம் சொல்லும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, என்ன இதுக்கு என்ன விளக்கம் சொல்றது? அப்படி என் மனைவியினுடைய நிறைய சொப்பனங்களுக்கு கேள்வி சொல்லணுமே அப்படின்னு சொல்லிதான் இதுக்குள்ள இறங்குனது. இறங்கி அப்ப ஆண்டவர்கிட்ட நிறைய ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அதுக்கான வெளிப்பாடுகளை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. சரி, அப்ப இந்த ஒவ்வொரு பறவைகளுக்கும் என்ன வெளிப்பாடு, பைபிள் என்ன முதல்ல அதை சொல்லுது அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்கிற எல்லா சொப்பனம் யார் யாரெல்லாம் பார்த்தாங்க, சொப்பனத்துல அவர்களுக்கு எப்படி அவைகள் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் எப்பவுமே டைரக்டா ஒரு காரியத்தை பேசுறது கிடையாது, அதை பேரபிளா கொடுக்கிறார், ஒரு ஊமையா தான் கொடுக்கிறார். ஒரு காரியத்தை சொல்ல ஒரு நாயை காமிக்கிறார், ஒரு கழுகை காமிக்கிறார், ஒரு பறவையை காமிக்கிறார். இப்ப யோசேப்பினுடைய விஷயத்த பாத்தீங்கன்னா, அந்த பார்வோன் 7 மாடு தண்ணியில இருந்து வெளியே வருவதை பாக்குறார். அதுக்கு பிறகு வருகிற 7 மாடு அதை பட்சிக்குது, முதல்ல இருந்த 7 மாடையும் பட்சிக்குது. இப்ப 7 வருஷம் இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இப்போ இதை எப்படி ஒரு இன்டர்பிரட் பண்ணாரு? இப்ப இந்த மாடுகளை எப்படி வந்து முதல் வந்த மாடுகளை எப்படி செழிப்புக்கும், இரண்டாவது வந்த மாடுகளை எப்படி வறட்சிக்கும் எப்படி இவரை கம்பேர் பண்ணாரு? அப்போ இதெல்லாம் அப்படியே மெடிடேட் பண்ண அப்ப நிறைய வெளிப்பாடுகள் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சார். அப்போ வரக்கூடிய மிருகங்கள் அதெல்லாம் பைபிள்ல என்ன சொல்லுது? முதல்ல நமக்கு வரக்கூடிய சொப்பனங்கள்ல பிப்ளிக்கலா எங்கேயாவது கனெக்ட் ஆகுதான்னு முதல் பார்க்கணும். பைபிள் ஏற்கனவே அப்படி எங்கேயாவது இருக்குதா?
இல்ல ஆண்டவர் அந்த பறவையை குறிச்சு என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி அப்படிதான் எடுத்து மெடிடேஷன் முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி. ஸ்டார்ட் பண்ண பிறகு எனக்கு கொஞ்ச நாட்கள்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொப்பனை அவங்களே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயா எனக்கு இந்த சொப்பனை வந்தது, இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப நான் உடனே சொல்ல அவங்களுக்கு. அப்போ கொஞ்சம் டைம் எடுத்து உட்கார்ந்து முதல்ல அந்த சொப்பனத்தை எழுதி இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிச்சு. இதுக்கு இதுவாதான் இருக்கணும், இதுக்கு இதுவாதான் இருக்கணும், இதுக்கு இதுவாதான் இருக்கணும். அப்படி பண்ணிதான் சரி ஒரு நாள் நம்ம ஏன் சொப்பனத்தை குறிச்சு மெசேஜ் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் அந்த மிருகங்கள், சொப்பனத்துல வரக்கூடிய பூச்சிகள், இது எல்லாத்தையுமே அழகா லிஸ்ட் போட்டு, அப்ப பிப்ளிக்கெல்லாம் இப்ப எறும்புனா எறும்பை குறிச்சு பைபிள் என்ன சொல்லுது, இதை குறித்ததான காரியங்களை எடுக்கலாம். எனக்கு ஒரு சின்ன இது, இப்ப நீங்க வந்து கர்த்தர் வந்து பைபிளை பல இடங்கள்ல சொப்பனங்கள் மூலமா பேசுறாரு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு வந்து பைபிள் கிடையாது, வேதம் கிடையாது, அதனால அன்னைக்கு சொப்பனத்தின் மூலம் பேசினாரு. இன்னைக்கு நமக்கு வந்து பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு, பைபிள் வார்த்தை மூலமா கர்த்தர் மட்டும் பேசுறாரு. இன்னைக்கு அந்த மாதிரியான சொப்பனங்கள்லாம் ரொம்ப பேசப்படுறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசனத்தின் மூலமா தான் ஆண்டவர் பேசுறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஹைலைட் பண்றாங்களா? அதை நீங்க அதாவது ஆண்டவர் வந்து we cannot limit God. ஆண்டவர் இதன் மூலமா மட்டும்தான் பேசுவாருன்னு சொல்லி அவரை நம்ம லிமிட் பண்றாங்கன்றீங்க. லிமிட் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ஆண்டவர் வந்து எந்த சோர்ஸ் வேணாலும் பயன்படுத்துவார் நம்ம கூட பேச. இப்ப உங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும்னா ஆண்டவர் ஒரு பாவியை கூட பயன்படுத்துவார். ஒரு பாவியின் மூலியமா கூட உங்க கூட ஆண்டவர் என்ன பண்ண முடியும், பேச முடியும். அப்ப ஆண்டவர் வந்து நம்மளால சொப்பனங்கள் மூலியமா அவரால் இடைப்படவே முடியாது. அதெல்லாம் பழைய ஏற்பாடுன்னு சொல்லிட்டு நம்ம கர்த்தரை வந்து முதல்ல லிமிட் பண்ணவே முடியாது. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் வந்து சொப்பனங்கள் மூலமா தான் நிறைய இடைப்படுகிறார். இப்ப யோசேப்புக்கு அவன் ஒரு சொப்பனக்காரன் அப்படின்னு தான் பைபிள் அவனுக்கு பேரே கொடுக்குது. ஆபிரகாமுக்கு சொப்பனங்கள் மூலமா கர்த்தர் இடைப்படுகிறார். அப்ப பைபிள்ல நிறைய இடங்கள்ல தானியெல்லாம் எடுத்துக்கங்க, ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் தான் டேனியல் எல்லாம் அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. புதிய ஏற்பாட்டுலயே நீங்க பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல ஸ்டார்டிங்கே வந்து யோசேப்பு. ஏன் அவருக்கு நியாயப்பிரமாண புத்தகம் இல்லையா? பைபிள்னா அவங்களுக்கு நியாயப்பிரமாண புத்தகம் எல்லாமே இருக்குது. பழைய ஏற்பாடு அவங்க கையிலேயே தானே இருந்தது. அப்ப ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் மூலியமா அல்ல பேசி இருக்கணும். ஏன் ஆண்டவர் வந்து யோசிப்புக்கு சொப்பனம் மூலியமா பேசுறாரு? சோ சொப்பனம் என்பது தேவன் நம்மோடு கூட பேசக்கூடிய இட்ஸ் a சேனல். அது இன்னைக்கும் ஆப்ரேட் ஆகுது. இன்னைக்கும் அது இருக்குன்ற கண்டிப்பா ஆண்டவர் வந்து சொப்பனத்தின் மூலமா வந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்படி எடுக்கலாமா? இல்ல நிறைய பேர் எல்லாருமே கனவு காண்றோம், சொப்பனம் காண்றோம். சோ அதன் மூலமா ஒரு ஏதாவது வெளிப்பாடு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி தேவன் நிச்சயமா ஒவ்வொருத்தரோடு கூட சொப்பனங்கள், அதாவது தேவன் ஒரு மனிதனோடு கூட சுலபமா பேசக்கூடிய ஒரு வழிதான் வந்து சொப்பனம். எந்த மனிதனிடத்திலும் ஆண்டவர் சுலபமா பேசக்கூடிய, இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட டைரக்டா ஒரு குரலை கேட்கணும்னா முடியாது. இப்ப நான் ஒருபோதும் அவருடைய குரலை டைரக்டா, ஆனா சொப்பனத்துல கேட்டிருக்கிறேன். ஆனா பிசிக்கலா நான் அவருடைய குரலை ஒருபோதும் நான் அவரை கேட்டதும் கிடையாது. என் கண்களால ஒருபோதும் பிசிக்கலா நான் அவரை பார்த்ததும் கிடையாது. சில நேரங்கள் அந்த மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு இருந்திருக்கு. சில மீட்டிங்ஸ்ல ஆண்டவர் என் பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு சாயெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். பட் பிசிக்கலா இப்ப உங்களை பாக்குற மாதிரிலாம் நான் ஒருபோதும் கர்த்தரை பார்த்ததும் கிடையாது, அவருடைய குரலை நான் கேட்டதும் கிடையாது. ஆனா தேவன் என்னோடு கூட பல நேரங்கள்ல பேசக்கூடிய ஒரு சேனல், அந்த ஒரு பாதை வந்து சொப்பனம். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏன் ஆண்டவர் சொப்பனத்தை கொடுக்கிறாருன்னா அவனோடு கூட கம்யூனிகேட் பண்ண. இப்ப யாக்கோபு, ஆண்டவர் யாருன்னே அவனுக்கு தெரியாது. அவன் பிரயாணம் பண்றான், ஆரானுக்கு ஓடுறான். அந்த பாதையில அவன் படுத்து தூங்குறான், ரொம்ப டயர்ட், கல்லை எடுத்து வச்சு தூங்குறான். அன்னைக்கு ஒரு சொப்பனத்தை பாக்குறான். அந்த சொப்பனத்துல பூமியில இருந்து வானத்துக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டு அந்த ஏணியின் முனையில ஒருத்தர் நிக்கிறார். தேவ தூதர்கள் ஏணியில ஏறுகிறதாகவும் இறங்குறதாகவும் பாக்குறான். ஆண்டவர் அங்க இருந்து அவன் கூட பேசுறார். நான் தான்ப்பா உன் தகப்பனுடைய தேவன் அப்படி. அதுக்கப்புறம் தான் இவன் கம்யூனிகேட் பண்றான். அதுதான் முதல் முறை யாக்கோபு தேவனிடத்துல பேசுனது. அப்போ ஒவ்வொரு மனிதனோடு கூடவும் ஆண்டவர் சொப்பனங்கள் மூலமா இன்றைக்கும் இடைப்படுகிறார். அது வந்து நல்ல விஷயமும் சொல்லுவாரு, கெட்ட விஷயமும் சொல்லுவாரு. அப்படி எடுத்துக்கலாமா? தேவன் வந்து சொப்பனங்கள் மூலமா நமக்கு பல காரியங்களை சொல்லுவார், ஆலோசனைகளை சொல்லுவார். நல்லது கெட்டது ரெண்டுமே. ஆமா, ஆலோசனைகள் சொல்ல. இப்ப நீங்க ஒரு காரியத்துல குழம்பி போய், இப்ப வந்து பவுல் குழம்பி போய் படுக்கிறார். எங்க ஊழியத்துக்கு போறதுன்னு தெரியலையே, இங்க வந்துட்டோம், இப்ப இங்க இருந்து எங்க போறது, ஆலோசனை இல்லை.
அப்ப படுத்து தூங்கும் போது பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷன் மெக்கதோனியாவில இருந்து வந்து சொப்பனத்துல நின்று எங்களுக்கு உதவி செய்ய மெக்கதோனியாவுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்கிறான். உடனே இவர் மறுநாள் எழுந்துகிட்டு அந்த சொப்பனத்துல இருந்து எழுந்த பிறகு, ஓஹோ ஆண்டவர் நம்மள மெக்கதோனியா போ சொல்றாரு. அப்ப அந்த சொப்பனத்துல ஒரு ஆலோசனை, ஒரு வழிநடத்துதல் கொடுக்கப்படுது. அப்ப சொப்பனங்கள் மூலமா நமக்கு தேவனுடைய வழிநடத்துதல் கிடைக்கும். சொப்பனங்கள் மூலமா தேவனுடைய எச்சரிப்பு உண்டாகிறது. புதிய ஏற்பாட்டுல குழந்தைய தூக்கிட்டு ஓடுன்னு சொல்றாங்க. இங்க இருக்காது, இம்மிடியட்டா அன்னைக்கு நைட்டு கிளம்பு, குழந்தைய தூக்கிட்டு இங்க இருந்து போ, ஏன்னா பிள்ளைய கொல்ல தேடுறான். உடனே யோசேப்பு மனைவி பிள்ளைய தூக்கிட்டு எகிப்துக்கு போயிடுறாரு. திரும்பி அங்கிருந்து இங்க வரும்போதும் சொப்பனங்கள் மூலியமா உணர்த்துவிக்கப்பட்டு, போ பிள்ளைய கொல்ல தேடினவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அது பாக்குறோம். உங்க லைஃப்ல அப்படி ஏதாவது நிறைய சொப்பனங்கள் எக்ஸாம்பிளா? நிறைய. அதாவது இப்ப ஊழிய காரியங்களும் சரி, ஏதாவது ஒரு காரியத்துல நான் இறங்க போறேன், வாங்க போறேன்னா சில நேரங்கள் ஆண்டவர் அதை தடுப்பார் சொப்பனங்கள் மூலியமா. இதை செய்யாத. ஒரு முறை ஒரு லோன் வாங்குற போற சமயத்துல கர்த்தர் வந்து சொன்னார், அதை வாங்காத அப்படின்னு சொன்னார் சொப்பனத்தின் மூலமா. ஆமா, சொப்பனத்தின் மூலியமா பெரிய அமௌண்ட் அப்படி சொன்னாரா? ஆமா ஆமா, இந்த சொப்பனத்தின் மூலியமா நீ அதை வந்து வாங்காதன்னு சொல்லிட்டு அதை பேரபிளா அது வெளிப்படுத்தக்கூடிய. நீங்க அதை வாங்கல? ஆமா, அதுக்கப்புறம் அதை நான் வாங்கல, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கர்த்தர் அந்த பணத்தை அருமையா கொடுத்தாரு, வேற விதத்துல கர்த்தர் அதை அருமையா சந்திச்சார். சோ அப்படி சொப்பனங்கள் மூலமா நிறைய காரியங்கள் வரக்கூடிய ஆபத்துக்களுக்கு எச்சரிப்பு வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க இதுல நீங்க பேசும்போது விலங்குகள் நிறைய சொன்னீங்க. நாய் வந்துச்சுன்னா என்ன சொன்னீங்க? அது நாய் வந்ததுன்னா அது நாய்கள் வந்து தான் கக்கினதை தின்னும். அப்ப அது பழைய பாவத்துல பிசாசு உங்களை தள்ள போவதற்கு அது அடையாளமா இருக்கு. நாய் வந்தா நீங்க பாக்குறீங்க, நாய் பாக்குறீங்க, உங்களை சுத்தி சுத்தி வருது, உங்களை இல்லைன்னா கடிச்சிடுது. இது பிசாசு உங்களை பழைய பாவத்துல தள்ள போவதற்கு இது அடையாளமா இருக்கு. இரண்டாவது, நாய்கள் வந்து பொல்லாத மனிதர்களுக்கு நாய்கள் அடையாளம். சங்கீதக்காரன் சொல்றாரு, நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, பொல்லாத மனிதர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டதுன்னே சொல்றாரு. அப்ப நாய்கள் உங்களை சுற்றிலும் உங்களை தாக்க நினைக்கிற பொல்லாத மனிதர்களுடைய கூட்டங்களுக்கு அடையாளம். மூன்றாவது, நாய்கள் மந்திரங்களுக்கு அடையாளமா இருக்கு. ஏன்னா மாந்திரிகத்துல ஈடுபடுறவங்க நிறைய பேர் மந்திரவாதிங்க வந்து நாய்களை கொன்னு அந்த நாய்களுடைய ஆவிய பிசாசனுடைய ஆவியோடு கட்டுவாங்க. ஆமா, அதெல்லாம் இருக்குது. நாய்களுடைய ஆவிய, அந்த நாய்களுடைய ரத்தத்தை எடுத்து பிசாசுகளுடைய அந்த மாந்திரிகத்துல ஈடுபடுத்துவாங்க. அப்பதான் உங்களை வந்து சொப்பனத்துல நாய்ங்க வந்து கடிக்கிறது. ஏன்னா அது பிசாசோடு கூட அந்த நாயை அட்டாச் பண்ணுவாங்க. இதுதான் மந்திர நாய். அது வந்து உங்களுடைய சொப்பனத்துல உங்களை காலை கடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள்லயே என்ன மந்திரம் செஞ்சாங்களோ அந்த வியாதி உங்க உடம்புல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. புண்களோ அல்லது சரீரத்துல ஏதாவது இந்த மாதிரி வந்துருச்சு. இப்ப நாய்கள் நீங்க சொன்ன மாதிரி வருதுன்னா நம்ம இமீடியட்டா என்ன பண்ணும்? இதுல இருந்து தப்பிக்கணும். என்ன ஒரு அறிகுறி மாதிரி தானே, அவேர்னஸ் மாதிரி நடக்குது. தப்பிக்கணும்னா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். முதல்ல நம்ம வாழ்க்கையில ஏதாவது பாவங்கள் இருக்குதா என்பதை நம்ம பார்த்துக்கணும். அசுத்தங்கள் ஏதாவது இருக்குதா நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டு அதுல இருந்து முதல்ல வெளியே வந்துடணும். அதுல இருந்து வெளியே வந்துட்டு மன்னிப்பு கேட்டு இயேசுவின் ரத்தத்தால பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு இப்ப இந்த ஆவி உங்களை தாக்கின இந்த ஆவியில இருந்து நீங்க விடுதலையாக ஜெபிக்கணும். அப்ப இயேசுவின் நாமத்தினால ரத்தத்தினால நல்லா ஃபாஸ்டிங் இருந்து இந்த ஆவிகளை நீங்க எதிர்த்து நின்று கடிந்து ஜெபிக்கணும். அப்பதான் அதனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில இருந்து முறியடிக்கும். ஏன்னா நிறைய மந்திரத்துல சிக்குண்ட ஜனங்க வந்து பொதுவா சொல்ற ஒரு விஷயம், கருப்பு நாய் வந்து எங்க வீட்டை சுத்துதையா, கருப்பு நாய் வந்து என் காலை கடிச்சிருச்சு, கைய கடிச்சிருச்சு அப்படி சொல்லுவாங்க. இல்ல கருப்பு நாய் என்னை துரத்திக்கிட்டு வருது. சோ இதெல்லாமே அந்த மாந்திரிகத்துக்கு இது அடையாளம். அந்த மாதிரி நாய்ங்க துரத்துறதுனாலே மந்திராவி உங்க வாழ்க்கையில போராட ஆரம்பிச்சிடுச்சுன்னா. அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த பாம்பு வருவாங்க. பாம்பு தான் காமனா வரக்கூடிய ஒரு சொப்பனம் நிறைய பேருக்கு. காமனா ஒரு 100 பேர்ல 80 பேருக்கு பாம்புகள் தான். பாம்புனாலே ஒரு பயம் இருக்கு அப்படிங்கறதால. சரி, ஓகே. பாம்புகள் வந்து இப்ப எப்படி ஆண்டவர் வந்து சில விலங்குகளை அவருக்கு அடையாளப்படுத்தி காட்டுறார். இப்ப யூதா கோத்திரத்தின் ராஜ சிங்கம், ஆண்டவர் ராஜாதி ராஜா ஒரு சிங்கத்துக்கு தன்னை அடையாளப்படுத்துகிறார். நான் சிங்கனே சொல்றேன். அப்ப சிங்கம் வந்துச்சுன்னா நம்ம
அப்படியே கேக்குறேன். அப்படிதான் அதை நம்ம கொஞ்சம் அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணணும் அந்த டீமை. இந்த சிங்கம் வந்து யாரு, இது உண்மையாவே இது கர்த்தர் தானா இல்ல பிசாசானத்தை இன்டர்பிரேட் பண்ணணும். அப்போ கர்த்தர் எப்படி வந்து ஒரு சிங்கத்துக்கு தன்னை அடையாளப்படுத்தி காட்டுறாரு. சரி, சில இடத்துல கழுக போல சுமப்பேன்னு சொல்றாரு. அப்போ ஒரு பறவைக்கு தன்னை அடையாளப்படுத்துகிறார். சரி, கழுக போல சுமப்பேன், சிங்கத்தை போல யூதா கோத்திர ராஜ சிங்கம் அப்படின்லாம் சொல்றாரு. அதே போல பிசாசு தன்னை ஒரு விலங்குக்கு அடையாளப்படுத்தி காமிக்கிறான். அந்த விலங்கு தான் பாம்பு. சாத்தான் சர்பத்தை தனது அடையாள சின்னமா எடுத்துக்கிட்டான். ஏதேன் தோட்டத்துல சர்பமானது அது தந்திரசாலியா இருந்தது, தந்திரம் உள்ளதா இருந்தது. அதனால அந்த பாம்புக்குள்ள பாம்பு தன்னுடைய உடம்புல பிசாசுக்கு இடம் கொடுத்து அந்த சர்பத்தின் மூலமா ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதுனால ஆண்டவர் முதல்ல சபிச்ச விலங்கினமே சர்பம் தான். சர்பத்தினுடைய விலங்கினம் வந்து சர்பத்தை சபிச்சிட்டார் ஆண்டவர். அன்றையிலிருந்து சர்பம் இது வரைக்கும் சபிக்கப்பட்டதுதான். சரி, அதனால்தான் நம்ம எல்லாம் அதை பார்த்தா அருவருக்கிறோம், அதை பார்த்தா ஓடுறோம், அதை பார்த்தா அடிக்கணும்னு தோணும். மற்ற எல்லாத்த கூட நம்ம விட்டுருவோம் பாருங்க. ஓணாம் பள்ளி எல்லாம் கூட அருவருப்பதான் இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம விட்டுறோம். ஆனா சர்பத்தை பார்த்துட்டா உடனே நம்ம அதை அடிக்கணும், அதை கொன்னுடணும்னு சொல்லிதான் நம்ம அந்த ஒரு உள்ள அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு, ஏன்னா ஆண்டவர் அது மேல வச்சிருக்கிற சர்பத்தின் மேல வச்சிருக்கிற அது மறைஞ்சேதான் இருக்கும். சரி, அப்போ அது சபிச்சதுனால பிசாசு என்ன பண்ணிட்டான், சர்பத்தையே தனது அடையாளமா எடுத்துக்கொண்டான். சர்பத்தை அடையாளம், அதான் வெளிப்படுத்தின பாருங்க, கடைசி வரைக்கும் வலு சர்பம்னு பிசாசு தன்னை அடையாளப்படுத்தி காட்டும். வலு 12வது வெளிப்படுத்தின 12வது அதிகாரத்துல கூட வலு சர்பம் தான் தேவ பிள்ளைகளோடு கூட போராடுது. சரி, அதை எப்படி ஜெயிக்கிறாங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். அப்பதான் பிசாசு கீழே விழுறான் வானத்துல. அப்ப பிசாசு தன்னை சர்பமா அடையாளப்படுத்தி கொண்டு அநேகருடைய சொப்பனத்துக்குள்ள சர்பமா தான் தன்னை வெளிப்படுத்தி காட்டுறான். சர்பமா தான் வெளிப்படுத்தி காட்டுறான். இப்ப ஒரு சர்பம் உங்களுடைய வாழ்க்கையில வருதுன்னா அது முதல்ல வஞ்சகத்தின் ஆவி. சர்பம் வந்து இட்ஸ் a spirit of deception. மேஜரா நிறைய பேருக்கு வருது. அது எல்லாமே அப்படி எல்லாமே வஞ்சகத்தினாவே அப்படி எடுத்துக்கலாம். இதை நீங்க இன்டர்பிரேட் பண்ணும். அது உங்களுடைய சொப்பனத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி. ஆமா, அதை நீங்க வந்து அதனுடைய அர்த்தத்தை நீங்க அறிந்து கொள்ளும். சரி, அப்போ ஒருத்தருடைய சொப்பனத்துல சர்பம் வருதுன்னா அவங்க ஏதோ காரியத்துல ஏமாற்றப்பட போறாங்க. அவங்க பரிசுத்தமா இருக்கலாம், அவங்களுடைய நீதி உள்ள வாழ்க்கையில இருந்து ஏமாற்றப்படலாம், நண்பர்கள் மூலமா ஏமாற்றப்படலாம், அல்லது ஏதாவது ஒரு தவறான ஒரு உறவுல சிக்கொண்டு அவங்க ஏமாற்றப்படலாம். அது ஒரு வஞ்சகத்தின் ஆவி, அது வஞ்சிக்கிற ஆவி. சர்பம் அவர்களை வஞ்சித்தது அப்படின்னா பைபிள் வசனமே சொல்லுது. அப்போ சர்பம்ன்றதே வந்து ஒரு வஞ்சகத்தின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் டிசெப்ஷன். இரண்டாவது அது ஒரு இச்சையின் ஆவி. சர்பம் யாருடைய சொப்பனத்துல கிரியை செய்து அவங்க பொதுவா என்கிட்ட சொல்லுகிற விஷயம், அவங்க லஸ்ட்ல ரொம்ப வீக்கா இருப்பாங்க, இச்சையில ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அவங்களுடைய கனவுல அடிக்கடிக்கு இச்சைகளை நிறைவேற்றுகிற சொப்பனங்கள் நிறைய வரும். அவங்க கிளீன், அந்த சிந்தையில பரிசுத்தம் இருக்க அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி சர்பம் வந்ததுனால இச்சையின் ஆவி அவர்களுக்குள்ள நிறைய இச்சை உணர்வுகளை அதிகமா தூண்டி அவர்களை ஆபாசம், அசுத்தம், காம விகாரம், விபச்சார வேசித்தனத்துக்குள்ள தள்ளுகிற ஆவிதான் சர்பத்தின் ஆவி. அடுத்தது சர்பம் வருதுன்னா பலவீனத்தின் ஆவி. அது ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி. அது வந்து உங்களை கடிக்குது அப்படின்னாலே உங்களுடைய சரீரத்துல பலவீனம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சர்பம் அடிக்கடி இப்ப போன வெனஸ்டே கூட்டத்துல கூட நிறைய பேர் என்கிட்ட ஜெபிக்க வரும்போது சொன்ன ஒரு பொதுவான விஷயம், ஐயா பாம்பு வந்து கடிச்சிருச்சு என் காலை, என் தலையை சுற்றி கொண்டது, என் கையை கடிச்சிருச்சு. அப்போ உங்களுக்கு என்ன இப்ப உடம்புல செய்யுதுன்னு அவங்க சொல்லுவாங்க, என் உடம்பெல்லாம் டயர்டா இருக்கு, முதுகெல்லாம் ஒரே வலியா இருக்கு. அப்போ உடம்புல நிறைய பலவீனங்களை சர்பத்தின் ஆவி கொண்டு வரும். முதுவா கொண்டு வர தலைவலி, அவங்களுக்கு சர்பத்தின் ஆவி கிரியை செய்கிற அவங்களுடைய வாழ்க்கையில தலைவலி இருக்கும். அடுத்தது அவங்க கண் பார்வை நரம்பு மண்டலங்களை சர்பத்தின் ஆவி எப்பவுமே வீக் பண்ணிடும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கண் பார்வை வந்து நாளுக்கு நாள் அப்படியே மங்கிக்கிட்டே போகும். இல்ல கண்ணுல வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் எழும்பும். கண்ணுல வந்து கேட்ராக்ட் அந்த மாதிரியான சிறு வயதிலேயே அப்படிப்பட்ட காரியம்லாம் வரும்.
காது வலி வரும். சர்பத்தின் ஆவி அட்டாக் பண்ணவங்களுக்கு காதுல அடிக்கடி வந்து காதுல வந்து இன்ஃபெக்ஷன், காதுல சீழ் வருது, இந்த மாதிரியான காரியம். சர்பத்தின் ஆவி அட்டாக் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் வரும். அவங்க மூச்சு அப்படியே இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி. அடுத்தது இரவு நேரங்கள் ஆனாலே உங்களுக்கு ஒரு இருதய படபடப்பு, ஒரு பயம், ஒரு அன்டோல்டு ஃபியர். இருட்டுனால அல்ல, இரவு நேரம் வந்துடுச்சுனாலே ஒரு பயம் வந்துடும் உங்களுக்கு. அப்படியே படபடப்பா எப்போ விடியோன்னே காத்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஏதோ உங்க உயிருக்கு ஏதோ நடக்க போகுது, ஆபத்து வருதுன்ற மாதிரியே உங்களுக்குள்ள போயிட்டே இருக்கும். அவங்களால சும்மாவே இருக்கவே முடியாது. நைட் எல்லாம் நிறைய பேர் எனக்கு நைட்ல போன் பண்ணுவாங்க, 1 மணிக்கெல்லாம் போன் பண்ணுவாங்க, ஐயா இருதயம் படபடன்னு இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்ப உடனே சர்பத்தின் ஆவியை உங்களை விட்டு வெளியே வானோன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க போன்லயே. ஐயோ நான் போயிடுறேன். ஆமா, அது மாதிரி சர்பத்தின் ஆவிகள் வெளியே வரும். வெளியே போன்னு சொன்ன உடனே அதுங்க வெளியே வந்து அப்போ உடனே அவங்க ஃப்ரீ ஆகி நல்ல ஒரு அயர்ந்த நித்திரைக்குள்ள போயிடுவாங்க. சர்பத்தின் ஆவி தாக்குதுன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு நிறைய வயிறு சம்பந்தமான வியாதிகள், டைஜஷன் ஆகாது, வயிறு எப்பவுமே ப்ளோட்டடாவே இருக்கும். நேத்து கூட ஒரு சிஸ்டர் அப்படிதான் வந்தாங்க. என்ன ஆவினா சர்பத்தின் ஆவி. என்ன ஆகுது உங்களுக்கு, என் கணவர் எப்பப்பெல்லாம் வீட்டுல இருக்கிறாரு அப்பெல்லாம் வயிறு பெருசாயிடும், என் கணவர் வேலைக்கு போனா வயிறு அப்படியே பிளாட் ஆயிடும். இதுதான் பிரச்சனை. யாரு செய்யறது? சர்பத்தின் ஆவி. சோ வயிறு சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள். அடுத்தது கர்ப்பப்பை. இந்த கர்ப்பப்பையில இருக்க இந்த கருமுட்டையை இந்த சர்பத்தின் ஆவிங்க தின்னுடும். மலட்டுத்தன்மையை லேடிஸ்க்கு கொண்டு வரும். மலட்டுத்தன்மையை கொண்டு, ஆண்களுக்கும் மலட்டுத்தன்மையை கொண்டு வரும். அவங்களுடைய அணுக்கள் விந்து எல்லாமே வந்து அது என்ன பண்ணிடும், விந்து எல்லாத்தையுமே கொண்டுடும். அதுல உள்ள உயிர் அணுக்கள் எல்லாத்தையுமே காலி பண்ணிடும். அப்ப அவங்களுக்கு திருமணமான பிறகு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிக்காது. இதெல்லாம் யாரு பண்றதுன்னா இதெல்லாம் சர்பத்தின் ஆவி இந்த கர்ப்பப்பைக்குள்ள இருந்து அவங்களை அப்படி கொண்டு வரும். பட் இது ட்ரீம்ல வர்றது வந்து கடவுள் காட்டிதான் வருது அப்படி சொல்ல? அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஆண்டவரும் சொப்பனத்துல பேசுறாருன்றீங்க. ஆண்டவரும் அதாவது சொப்பனங்கள் வந்து 3 விதத்துல நமக்கு சொப்பனங்கள் வருது. பைபிள் ஒண்ணு சொல்லுது, கவலையின் மிகுதியினால். சரி. ஒருவனுடைய கவலை, அவன் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறான், ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு நீங்க ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னா இந்த கவலையின் மிகுதியினால சொப்பனங்கள் பிறகு அந்த பிரஷர்லயே நீங்க தூங்குறீங்க இல்லையா, அதுல இருந்து அப்படியே உங்களுடைய ஏதாவது ஒரு சொப்பனங்கள் உங்களுக்கு வரும். சரி, ரிலேட்டடாவே வரா மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்க எதை பயந்துட்டு தூங்குனீங்களோ அதுவே வரா மாதிரி இருக்கும். இரண்டாவது தேவன் தரக்கூடிய சொப்பனங்கள். தேவன் தரக்கூடிய சொப்பனங்கள் நான் முன் சொன்னது போல அந்த சொப்பனங்கள்ல ஒரு தெளிவு இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. கர்த்தர் தான் கொடுத்தாரு நீங்க எழுந்த உடனே சொல்லுவீங்க. இந்த சொப்பனத்துல ஏதோ ஒரு ஆழ்ந்த ரகசியம் இருக்குது, நீங்க எழுந்த உடனே சொல்லுவீங்க. அதுல ஒரு தெளிவு இருக்கும், அதுல ஒரு எச்சரிப்பின் சத்தம் இருக்கும், அதுல ஒரு வழிநடத்துதல் இருக்கும், அதுல ஒரு எஸ்கேப் பிளான் இருக்கும், அதுல தேவனுடைய ஆலோசனைகள் இவ்வளவு இருக்குது தேவன் தருகிற சொப்பனங்கள்ல. சரி, அப்ப அது எழுந்த உடனே நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிட முடியும், இது கர்த்தர் தான் தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. சரி, பிசாசு தரக்கூடிய சொப்பனங்கள் எப்பவுமே வந்து பயங்கரமா இருக்கும். பயமா இருக்கும். உங்களுக்கு வந்து இருதயத்துல எப்பவுமே ஒரு பயத்தை அது கிண்டி விட்டுடும். அந்த சொப்பனங்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அந்த சொப்பனத்துக்கு பிறகு பேய் கூட பிடிச்சிடும். அந்த சொப்பனத்துக்கு பிறகு உங்களுடைய உடம்புல வியாதிகள் தோன்ற ஆரம்பிச்சிடும். சொப்பனத்துக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்துல சில பிரிவினைகள் வர ஆரம்பிச்சிடும். ஒண்ணுல இப்ப சமீபத்துல ஒரு பிரதர் எனக்கு போன் பண்ணி ஒரு 6-7 மாசம் இருக்கு சொன்னாரு, என் சொப்பனத்துல என்னுடைய வீட்டுக்குள்ள நான் என் குழந்தைங்களை மடியில வச்சிருக்கிறேன் பாஸ்டர். சரி, அப்ப திடீர்னு ஒரு கூட்டம் குரங்குகள் என் வீட்டுக்குள்ள ஓடி வருது. இது சொப்பனம். குரங்குகள் ஓடி வந்து என் வீடு ஃபுல்லா குரங்குங்க நிரம்பிடுச்சு. அடுத்த ஒரு வாரத்துல இவருக்கும் மனைவிக்கும் பயங்கர சண்டை போட்டு அவங்க மனைவி வீட்டை விட்டு பிரிஞ்சு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. போன அவங்க 2 வருஷம் இன்னும் வீட்டுக்கு வரல. இட்ஸ் a spirit of separation. குரங்குகள் வருதுன்னா இட்ஸ் a spirit of separation. செப்பரேட். ஆமா, சோ இது பிசாசு கொண்டு வர பிசாசு தான், இதெல்லாம் பிசாசு. ஓகே ஓகே. நான் கேக்குறேன் சொல்யூஷன் கேக்குறேன். இப்ப நீங்க இப்படிலாம் வந்துச்சுன்னா இமிடியேட்டா நம்ம பிரேயர் அந்த மாதிரி போகணும், அதுதான் ஒரே சொல்யூஷன். எப்படி உங்களுக்கு ஒரு சொப்பனம் வருது, உங்களை ஏதோ பாதிக்கக்கூடிய, உங்களை ஏதோ தாக்கக்கூடிய ஒரு சொப்பனம் வருது,
சரி. அப்படின்னா இம்மிடியட்டா நீங்க அதை அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ பார்வோனுக்கு சொப்பனம் வந்தது. சரி. சரி, அவன் வந்து நியாயப்பிரமாணம் அவனுக்கு கிடையாது. ஆமா ஆமா. ஆனா அந்த சொப்பனத்தை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டான் பாருங்க. அந்த காலத்துல சொப்பனத்தை சீரியஸா எடுத்துக்கிட்டான். ஓகே. தேவன் அல்லாத ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் கூட சொப்பனத்தை அவ்வளவு சீரியஸா கன்சிடர் பண்ணாங்க. பார்வோன் தனக்கு வந்த சொப்பனத்தை கூப்பிட்டு விளக்கம் கேட்கிறான். சிறைச்சாலையில யோசேப்போடு கூட இருந்த 2 பேர், பானபாத்திரக்காரன், அந்த பிரெட் மேக்கர், அவங்க 2 பேருமே சொப்பனத்தை கண்டு கலங்கி போய், என்னடா இந்த மாதிரி சொப்பனம் வந்துடுச்சு, உடனே யோசிப்பு கிட்ட கேட்க அந்த யோசிப்பு கரெக்டான ஒரு சொல்யூஷன் அதுக்கு கொடுக்க. ஆமா, புரியுது. அதே போல நேபுகாத்நேச்சார் 2 முறை அவருக்கு சொப்பனம் வந்து, ஒன்று பெரிய சிலையை பாக்குறாரு, கல்லு ஓடி வந்து அந்த சிலையை அடிக்குது, அது ஒரு சொப்பனம். இன்னொன்னு அவரு தள்ளப்பட்டு மிருகங்களோடு கூட, மரம் வெட்டப்பட்டு அது மிருகங்களோடு கூட போய் சஞ்சரிக்கிற அந்த மாதிரியான ஒரு சொப்பனம். இதெல்லாம் கூப்பிட்டு விளக்கம் கேட்டு அவரு தெரிந்து கொண்டாரு பாருங்க. அப்ப சொப்பனங்களை வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். அப்ப நம்ம பாக்குற வியூவர்ஸ் நிறைய சொப்பனங்கள் கனவுகள் இருக்குல்ல, இப்ப அவங்களுக்கு அந்த விளக்கம் தெரியலன்னா இப்போ உங்களெல்லாம் கான்டாக்ட் பண்ணி இப்படி கேட்கணுமான்னு கேக்குறேன். இல்ல அவங்களே என்ன கான்டாக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா கஷ்டம் போட்டு விட்டுட்டீங்க, அவ்வளவுதான். அவன் போன் 24 மணி நேரம் எல்லாருமே சொப்பனம் நான் வரும் இல்லையா? எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி 3 விதமான சொப்பனங்கள் சொல்றீங்க. அதுக்குதான் அந்த சொப்பனங்களுக்கு நீங்களே வியாக்கியானம் பண்ணக்கூடிய அளவுல வியாக்கியானம் பண்ணிக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த ஞானத்தை கேட்கணும். இப்ப நானும் ஒரு காலத்துல எனக்கு சொப்பனங்கள்லாம் எனக்கு அதுக்கு பிறகு இப்ப நீங்க ஒரு சொப்பனம் சொன்னீங்கன்னா சரி, அந்த சொப்பனத்துக்கு இதுதான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு எனக்கு ஓரளவுக்கு எனக்கு அதுல ஒரு ஆண்டவர் ஒரு ஞானத்தை லைட்டா கொடுத்திருக்கிறேன். பாக்குற வியூவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கால் பண்ணா அதுவே உங்களுக்கு ஏற்கனவே அதுல நிறைய பேர் அந்த சொப்பனத்தினுடைய அந்த செய்தியிலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொப்பனம் போடுவாங்க. சரி சரி. அதுல நிறைய முடிந்த அளவுக்கு நான் அதை விளக்கம் கொடுத்துருக்கேன். முடியாததுக்கு என்னால முடியாது. அது சில பேர் ரொம்ப பெருசா டைப் பண்ணி போடுவாங்க. அது மாதிரி நீங்க அந்த விலங்குகள் 3 சொன்னீங்க, வேற என்ன விலங்குகள்லாம் வந்தா என்ன? குரங்கு சொன்னீங்க. குரங்கு வந்து குடும்பத்துல ஒரு பிரிவினை. குரங்கு வந்து ஒரு திருட்டு ஆவி. குரங்க பாக்குறீங்கன்னா உங்க கையில இருக்கிற பிரயாசங்கள் திருடு போகுது. ஏன்னா குரங்கு டக்குன்னு பறிச்சுக்கிட்டு ஓடிட போறாங்க. குரங்கு மந்திர ஆவி, மாந்திரிகத்துக்கும் குரங்கினுடைய ஆவிகளை பயன்படுத்த. ஆமா, குரங்கு வந்ததுனாலே உங்களுக்கு செஸ்ட் பெயின். மோஸ்ட்லி என்னுடைய ஊழியத்துல குரங்கு வந்துடுச்சுன்னு சொன்னவங்களுக்கு கண்ணை மூடிக்கிட்டு கேட்பேன், உங்க குடும்பத்துல பிரிவினை இருக்குதா, நம்புவான். உங்க குடும்பத்துல பைனான்சியல் லாஸ் இருக்குதா, உங்களுக்கு இருதயத்துல உடம்புல ஏதாவது நெஞ்சில வலி இருக்குதா, இது 3த்துல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இந்த ஆவி வந்ததுனாலே இதுதான் அதனுடைய பாதிப்பு. அது போற எலிகள் வந்ததுன்னா இட்ஸ் லாஸ். லாஸ்னா உங்களுக்கு அழிவு, நஷ்டம். எலி வந்து உங்க கையை கடிக்குது அப்படின்னா உங்க கைகளின் பிரயாசங்கள் அழியுதுன்னு அர்த்தம். சரி. எலிகள் அசுத்தமான மிருகங்கள் பட்டியல அதுவும் அடையாள லிஸ்ட் இருக்கு. அப்ப எலிகள் வருது உங்களுடைய சொப்பனத்துலனா இட்ஸ் an unclean spirit. இட்ஸ் an unclean spirit. அசுத்த ஆவி ஒண்ணு உங்களை அசுத்தப்படுத்த உள்ள வந்துடுச்சு. சரி. எலிகள் வருகிற இடத்துல பாத்தீங்கன்னா வியாதி வரும், முக்கியமா பைல்ஸ் வியாதி. பழைய ஏற்பாட்டுல இந்த பெலிஸ்தர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போறாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த பெலிஸ்தருடைய அநேக பட்டணங்களை ஆண்டவர் மூல வியாதியினால வாதிக்கிறார். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு ஈடு செலுத்த, அதுக்கு சரி செய்ய சுண்டலிகள் போல சுரூபங்களை செஞ்சு அனுப்புறாங்க. எலிகள் வருதுனாலே அது உங்களுக்கு பிளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வாதை. சரி. உடம்புல ஏதோ உங்களை பாதிக்கக்கூடிய வியாதியோ நஷ்டமோ அசுத்தத்திற்கோ இது அடையாளமா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு விலங்குக்கும் நீங்க சொல்றீங்க ஓரளவு குறிப்பிட்டு. அது மாதிரி சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இறந்த மனிதர்கள் ஆள் வர்றாங்க, என்ன பேசுறாங்க, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அடிக்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, அதாவது செத்த ஆவிகள் இந்த பூமியில இருக்குது. சரி. இத நிறைய பேர் வந்து அதாவது பைபிள ரொம்ப வாசிக்கிறவங்க, நிறைய ஸ்காலர்ஸ், பைபிள் காலேஜ் எல்லாம் படிச்சவங்க இதுல நம்ப மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, செத்த ஆவிகள் இந்த பூமியில இருக்காது, அவைகள் செத்த உடனே எங்க போயிடும், பாதாளத்துக்கு போயிடும், அதனுடைய இடத்துக்கு போயிடும் சொல்லுவாங்க. பிப்ளிக்கலா பார்த்தா அது ரைட். செத்த ஆவிகள் பாதாளத்துல போகும்.
ஆனா அதே நேரத்துல இந்த செத்து போன ஆவிகள், பாதாளத்தில் போன இந்த ஆவிகளை பிசாசின் ஆவிகள் தன்னுடைய ராஜ்யத்துக்குன்னு பயன்படுத்தும். இதுதான் உண்மை. பிசாசின் ஆவிகள் தான் நம்ம கிறிஸ்தவர்கள் சாகுறாங்க எல்லாமே, எல்லாத்தையும் சொல்றீங்களா? அதாவது இல்ல இப்ப நான் இது உனக்கு சொல்லிடுறேன், உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, பரிசுத்தமா வாழ்ந்து, சாட்சியா வாழ்ந்து ஒருத்தவங்க மரிக்கிறாங்க பாத்தீங்களா? இவங்க மரிச்ச உடனே இவங்க பரதேசிக்கு போயிடுறாங்க. இவங்க ஆவி இங்க எங்குமே இருக்காது. இவங்க ஆவி எங்குமே இருக்காது. இவங்க பரதேசிக்கு போயிடுவாங்க. அதே நேரத்துல ஆண்டவர் அறியாத ஒரு பிள்ளை, ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷி இவங்க இறக்குறாங்கன்னா இவங்க பரலோகத்தை கோட்டை விட்டு ஆவிங்க பரலோகத்தை இழந்துட்டாங்க. இப்ப இந்த ஆவிகள் எங்க போனோம்னா பாதாளத்துக்கு தான் போகும். இப்ப பாதாளத்துக்கு போகிற இந்த ஆவிகளை யாரு பயன்படுத்துவானா? பிசாசினுடைய ஆவிகள் பயன்படுத்தும். ஏன்னா அதனுடைய ராஜ்யத்துக்கு வேலை செய்ய ஆட்கள் தேவை. நம்பர் 1 இது. நம்பர் 2, இப்ப தன் காலத்துக்கு முன்பதாக மரிச்ச ஆவிகள், இப்ப ஒரு 80 வயசு வரைக்கும் வாழணும், ஆனா 35 வயசுலயே மரிச்சிட்டாங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் காலத்தை வச்சிருக்கிறார். சூசைட் பண்றோம் அப்படி எடுத்துக்கலாமா? சூசைடு, ஆக்சிடென்ட், தற்கொலை, கொலை, தன் காலத்துக்கு முன்பதாகவே மரித்த ஆவிகள். சரி, இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நட ஒரு காலம் உண்டு, விடுங்க ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுவடை செய்ய ஒரு காலம் உண்டு. அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷன் இந்த பூமிக்கு கொண்டு வராருன்னா அவனை பிடுங்க ஒரு காலத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். எசேக்கியேல் ஆண்டவர் சொல்றாரு, உன் காலத்துக்கு முன்பதாக நீ ஏன் மரிக்க வேண்டும்? அப்ப நம்ம காலத்துக்கு முன்பதாக மரிப்பது என்பது கர்த்தருடைய சித்தம் கிடையவே கிடையாது. அப்ப ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஆயுசு நாட்கள் வரைக்கும் நம்ம பூரணமா வாழ்ந்து சகல ஆசீர்வாதத்தோடு நம்ம மரிப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆனா தன் காலத்துக்கு முன்பதாக ஒரு மனுஷன் மரிச்சிடறான்னு நினைச்சுக்கங்க. இப்ப இந்த மனுஷனுடைய ஆவி பூமியிலே தான் இருக்கு. இந்த செத்து போன இந்த மனுஷனுடைய ஆவி பூமியிலே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். இதுதான் அசுத்த ஆவிகள். இதுங்க பரலோகத்தையும் கோட்டை விட்டாச்சு. பரலோகத்துக்கு இனி அவைகளால போக முடியாது. சரிங்களா? இப்போ பாதாளத்துக்கும் போக முடியாது. ஏன்னா தன் காலத்துக்கு முன்பதாகவே மரிச்சிட்டான். இப்ப இந்த ஆவிங்க இருக்குது பாருங்க, இந்த ஆவிங்க பூமியிலே தான் சுத்தம் தன் காலம் முடிகிற வரைக்கும். அப்ப 80 வயசு 90 வயசு வரைக்கும் வாழக்கூடிய ஒரு மனிதன் அவன் 20 வயசுல ஆக்சிடென்ட்ல செத்துட்டானா இப்ப மீதி இருக்கிற 60 ஆண்டு காலங்கள், சரிங்களா, மீதி இருக்கிற 60 ஆண்டு காலங்கள் பூமியில தான் இருக்கு. இப்ப இந்த ஆவிகளை தான் பிசாசுகள் தன்னுடைய ராஜ்யத்துக்காக எடுத்து பயன்படுத்தும். இப்ப இந்த ஆவிகளுக்கு உடம்பு கிடையாது. நல்லா கேளுங்க, இந்த ஆவிகள் தன்னுடைய உடம்பை இழந்துடுச்சு. இப்ப இந்த ஆவிகள் இந்த பூமியில உடம்பு இல்லாத எதையும் செய்ய முடியாது. இந்த ஆவிங்க பூமியில உடம்பு இல்லாத ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனாலதான் இந்த ஆவிங்க என்ன பண்ணுது? தனக்கென்று சில உடம்ப தெரிந்து கொள்ளும், உடம்ப பிடிக்க. இப்ப பிசாசுகள், அதாவது விழுந்து போன தேவ தூதர்கள் நம்முடைய உடம்புக்குள்ள இருந்து செய்யணும்னு அவங்களுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க ஆதியில இருந்து அவங்களுக்கு பிசிக்கல் பாடி கிடையாது. they are spiritual beings, spirit beings. அவைகளுக்கு உடம்பு கிடையாது. அப்ப மரித்த, அதாவது விழுந்து போன தேவ தூதர்கள் ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கி வாழணும்னு அது அவங்களுக்கு அது அவசியம் கிடையாது. சரி, அப்படி பிடிக்கும். அந்த விழுந்து போன தேவ தூதர்கள் கூட மனுஷங்களை பிடிக்கிறாங்க, பேய போல பிடிச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க உடம்புக்குள்ள இருக்கணும்னு அவைகளுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா they are spirit beings already. அவங்க ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது அவைகளுக்கு உடம்பு பிசிக்கல் பாடி கொடுக்கலாம். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. we have a physical body. நம்ம பாடிக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு. இப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய பாடியை இழந்துட்டான், அவன் ஸ்பிரிட் மட்டும் இருக்குது. அவனுக்குள்ள நிறைய ஆசைகள், எண்ணங்கள்லாம் இருக்குது. இப்ப இந்த ஆசையெல்லாம் நிறைவேற்ற என்ன பண்றான்? வேற ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ள போய் அந்த ஆவி இறங்குது. அந்த ஆவி அந்த மனுஷனுடைய உடம்புல இறங்கின பிறகு அவனுடைய குணாதிசயம் அப்படியே கம்ப்ளீட்டா மாறிடும். ஒரு ஒரிஜினல் குணாதிசயம் மாறி இந்த ஆவினுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும். சரி, அப்பதான் அதுக்கு பிறகு அவன் முரட்டுத்தனமா மாறிடுறான். அவனுக்குள்ள நிறைய இச்சை, காம இச்சைகள், உணர்வுகள் வெளியே வர ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு அவனுக்குள்ள சில பலவீனங்கள் ஆரம்பிச்சிடும். இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருத்தன் இறந்துட்டான்னு நினைச்சுக்க. சரி, ஆக்சிடென்ட்ல
இடுப்புல லாரி ஏறி ஒருத்தன் இறந்துட்டான். இப்ப இந்த ஆவி இருக்குது பாருங்க, இந்த ஆவி ஒருத்தனை பிடிச்சதுன்னு நினைச்சுக்குங்க, அவனுக்கு இடுப்பு வலி வரும். ஏன்னா அவன் எப்படி செத்தானா, அவன் இடுப்புல லாரி ஏறி செத்தான். அதனால அந்த மனுஷனுக்கு எந்த மனுஷனை பிடிக்குதோ அந்த பெயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த உடம்புல இருக்கும். இது நான் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில நிறைய பார்ப்பேன். நீ எப்படி எங்க இருந்து வந்தனா அதை சொல்ல, நான் ஆக்சிடென்ட்ல செத்தேன். எப்படி செத்த? லாரி ஏறி செத்தேன். எங்க லாரி ஏறிச்சு? என்னுடைய இடுப்புல லாரி ஏறி செத்தது. இந்த உடம்புல என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த உடம்புல அந்த வலியை நான் கொடுக்கறேன். அதை துரத்திட்ட பிறகு அந்த நபரை கேட்டா உங்களுக்கு எங்க உடம்புல வலின்னு கேட்டா அவரும் சொல்லுவார், இடுப்புலதான் வலி. புரியுதுங்களா? அப்போ நீங்க இப்ப சொல்றதுக்குலாம் அது பிப்ளிக்கலா நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? பிப்ளிக்கலா எடுத்துக்க மாதிரி இத பத்தி பைபிள் பேசல. பட் நீங்க இது ஒரு எப்படி நீங்க சொல்றீங்க? This is deliverance ministry. அவ்வளவுதான். This is we are doing it with the revelation. Okay. பைபிள்ல வந்து எல்லாமே கிடையாது. பைபிள் வந்து 2000 years ago எழுதப்பட்டது. ஆமா. அதனால வந்து பைபிள்ல வந்து இப்போ உள்ள காலத்துக்கு பைபிள்ல இருக்குதான்னு கேட்டா இல்ல. அப்போ சில பேர் வந்து பைபிள்ல இருக்குதானே கேட்டுட்டு இருப்பாங்க. நிறைய காரியங்கள் பைபிள்ல கிடையாது. பைபிள்ல வந்து பைபிள் நமக்கு சத்தியத்தை கத்துக் கொடுக்குது. பைபிள் நமக்கு பரலோகத்துக்கு நேரம் நம்மளை வழி நடத்தக்கூடிய தேவனுடைய வார்த்தை தான் பைபிள். இதெல்லாம் இம்பார்ட்டண்டா எழுதப்படல இந்த மாதிரி விஷயங்கள். அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா தெளிவா அதுல இவ்வளவு டீப்பாலாம் எழுதப்படல. தேவன் இவைகளை நமக்கு தமது ஆவினாலே வெளிப்படுத்துகிறார். அவ்வளவு. அந்த பிராக்டிக்கலா அந்த ஊழியம் செய்யும் போது இதெல்லாம் நம்ம அப்படி அதை நம்ம பார்க்கும் போது ஓஹோ இதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்குது என்பதை நம்ம கற்றுக்கொள்கிறோம். இது இந்த கண்டிப்பா நான் தனி டாபிக்கா பேச விரும்புறேன். அந்த ட்ரீம்ல சொல்லுங்க, அந்த இறந்தவங்க ட்ரீம்ல வர்றாங்க நான் கேட்டது. ஆமா, அதுக்கு அப்படி சொல்லுங்க. இறந்தவங்க ட்ரீம்ல வர்றாங்கன்னா இப்போ ஒரு கிறிஸ்தவர் கூட அவங்க அப்பாவோ அம்மாவோ யாரும் இறந்துருக்கலாம், அவங்க கூட கனவுல வந்து இது பண்றதுலாம் அது எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்போ இறந்தவங்க சொப்பனத்துல வராங்க. சரி. அப்பா அம்மாவே வராங்கண்ணா, அப்பா அம்மா வராங்க, அடிக்கடிக்கு வராங்கன்னா அவங்க பரலோகத்தை இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். அடிக்கடிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க உங்க சொப்பனத்துலன்னா அவங்க ஸ்பிரிட் பரலோகம் போல. ஆச்சரியம். ஆமா, அடிக்கடிக்கு வராங்கன்னா அவங்க பரலோகத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. எப்பயாவது ஒரு முறை வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க அப்படின்னா அது தேவனே அனுப்பி வைப்பார். எப்படியாவது ஒரு முறை வந்து மகனே பயப்படாத, உனக்கு இந்த காரியம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுத்தி கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஆறுதல் மாதிரி சொல்லிட்டு போறாங்கன்னா தேவனே அதை உங்களுக்கு அனுமதிக்கிறார். அதுக்கு பிறகு அவங்க வரல அப்படின்னா தட்ஸ் a good sign. அடிக்கடி வந்தாங்கன்னா they have missed heaven. அடிக்கடி உங்களை சுத்தி வராங்கன்னா அவங்க இங்கேதான் இருக்கிறாங்க. சில நேரங்கள் அவங்க வந்து உட்கார்ந்து ரொம்ப அப்படியே சோகமா இருக்கிறாங்க, அழறாங்க அப்படின்னாலும் அவங்க பரலோகத்தை இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். பரலோகம் போயிட்டாங்கன்னா அவங்க வந்து வேற மாதிரி இருப்பாங்க. அவங்க உங்க சொப்னத்தை பார்க்கும்போது ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருப்பாங்க. ஆமா, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்க ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருப்பாங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, நீ பயப்படாத, உனக்கு இந்த காரியம் நல்லபடியா நடக்கும். இல்ல உங்களை கைப்பிடிச்சு எங்க நடத்திட்டு போற மாதிரி இருக்கும். கடைசியில உங்களை சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது அவங்க பரலோகம் போயிட்டாங்க, பரதேசிக்கு போயிட்டாங்க, சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. உங்ககிட்ட வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க, சரி இப்படி ஆயிடுச்சே எனக்கு, நீ இத எனக்கு இப்படி செய்யலையே, எனக்கு இதை செய்ய அப்படின்னு சொல்லி அழறாங்கன்னா அவங்க பரலோகத்தை விட்டுட்டாங்கன்னா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவங்க எதுக்காக அப்படி வர்றாங்க? நம்ம கடிந்து ஜெபிக்கணும். வரக்கூடாதுன்னு கடிந்து ஜெபிக்கணும். ஏன்னா அப்படி வந்துட்டாங்கனாலே உங்களுக்கு சில பலவீனங்கள், உங்களுக்கு சில போராட்டங்கள் வந்துடும். Seeing dead people in dreams வந்து it's not good. First of all, it's not good. பைபிள்ல வந்து டெட் பீப்புள் கூட பேசக்கூடாதுன்னு கர்த்தர் கட்டளையே கொடுத்திருக்கிறார். ஏன்னா கானானியர்களுடைய ஒரு ஆராதனை வழி முறை என்னன்னா, அவர்களுடைய ஒரு கலாச்சாரமே என்னன்னா செத்தவர்களோடு கூட பேசுவாங்க, மரித்தவர்களோடு கூட கானானியர்கள் பேசுவாங்க. அதனால ஆண்டவர் வந்து மரித்த ஆவிகளோடு பேசுவதை கர்த்தர் விரும்பல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிப்ளிக்கல ஆண்டவர் வந்து அதை அருவருக்கிறார், அதை வெறுக்கிறார். அதனால்தான் செத்த ஆவியை கொண்டு குறி சொல்லுகிறவர்கள்னே பைபிள் இருக்குது. அப்படிப்பட்டவங்களை வந்து தேசத்தை விட்டு காலி பண்ணுன்னு சொல்றாரு. ஸ்பிரிச்சுவலா பாத்தீங்கன்னா சில இறந்தவங்களே வர்றாங்க பேசுறாங்க. அப்புறம் வந்து சமீபத்துல ஒரு சில வீடியோலாம் ரொம்ப வைரல் ஆச்சு, அதை பார்த்திருப்பீங்க. விவாதத்திற்குரிய ஒரு டாபிக், அதெல்லாமே
விவாதத்திற்குரிய ஒரு டாபிக். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டவர் வந்து மரித்த ஒருவரை வந்து நம்ம கூட பேச அனுமதிப்பது கிடையாது. பிப்ளிக்கலா சொல்றேன். மரித்த ஒருவரோடு கூட கர்த்தர் நம்ம பேச அனுமதிக்கிறது. ஆண்டவர் மறுரூபமலையில வந்து அதான் நான் சொல்றேன் கேளுங்க, மரித்தவர்களோடு கூட பேச அனுமதி. ஆனா தேவன் சில நேரங்கள் பரிசுத்தவான்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவார். தேவனுடைய திட்டத்தை அவங்க சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு வர மாட்டாங்க. இப்ப எலியாவும் மோசேவும் ரெண்டு பேருமே வந்து எலியா உயிரோடவே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நபர், மோசே வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு நபர். ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே இல்ல. இப்ப இவங்க ரெண்டு பேருமே வராங்க. யாருக்கிட்ட வந்து பேசுறாங்க? இயேசு கிறிஸ்துவோட பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? அவர் சிலுவையில நிறைவேற்றக்கூடிய அவருடைய மரணத்தை நிறைவேற்றும்படியா சிலுவையில அவர் என்ன செய்ய போறார், அந்த மரணத்தை குறித்து டிஸ்கஸ் பண்றாங்க, அவரை திடப்படுத்துறாங்க, அவரை மோட்டிவேட் பண்றாங்க. அப்போ பிதாவே வந்து அவர்களை பரிசுத்தவான்களை சில நேரங்கள்ல அலோ பண்றார். தேவ தாசர்களோடு பேச இவங்க எதுக்கு நேரம் நம்மளை நடத்துவாங்கன்னா தேவ சித்தத்துக்கு நேரம் நம்மளை நடத்துவாங்க. சரி, புரியுதுங்களா? அப்போ இது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. தேவன் வந்து அது தேவனே அலோ பண்ணதுனால அவங்க அலோ பண்ணலன்னா அவங்க வர முடியாது. அது மாதிரி நம்ம இதை எடுத்துக்க முடியாது. ஆபிரகாம் சார்லஸையோ டிஜி சங்கிலி எடுத்துக்க முடியாது. அதாவது ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த சம்பவம் ஒரு முறை தான் நடந்திருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த சம்பவம் ஒரு முறை தான் நடந்துச்சு. சில பேர் வந்து அடிக்கடிக்கு இவங்க வராங்க அவங்க வராங்கன்னு சொல்றது வந்து அது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அது வந்து ஆபத்தான ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த உருவத்துல பிசாசு கூட வரலாம். பிசாசுகள் எப்பவுமே மேனிபுலேட். அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா? எனக்கு அந்த மாதிரி நடந்தது இல்ல. and I don't want to see them also. ஏன்னா தேவ தூதர்களை பார்க்க ஆசைப்படுறேன், கர்த்தரை பார்க்க ஆசைப்படுறேன். அந்த மாதிரி வேற ஏதாவது பரிசுத்தவான் ஊழியர்கள் அப்படி வந்திருக்காங்களா அப்படின்னு கேக்குறேன். உங்களுடைய எனக்கு வந்தது கிடையாது. பட் என்னுடைய நண்பர்கள், ஊழியம் செய்யற நண்பர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. டிபி ஜோஷுவா வந்திருக்கிறாங்க. சரி, அவங்க அதான் நான் சொல்றேன், தேவன் வந்து சில நேரங்கள் அவங்களை அனுப்புவார். சரி, பட் அவங்க வரும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜ், காட்ஸ் மெசேஜை கன்வே பண்ணுவாங்க. சரி, காட்ஸ் மெசேஜை வந்து கன்வே பண்ணிட்டு போவாங்க. அது ரொம்ப உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஊழியத்துக்கு உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த கூடிய அளவு அது இருக்கும். தேவ சித்தத்துல உங்களை புஷ் பண்ண அந்த மெசேஜ். சரி, புரியுதுங்களா? பட் இந்த மாதிரி ஒரு லைவ் இப்ப நான் இந்த ஆபிரகாம் சார்லஸ் இந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க, இப்படி சொல்றாங்க, உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. மேபி அவங்களுக்கு அந்த அனுபவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரியான அனுபவங்கள் இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. ஆண்டவர் வந்து அந்த காரியங்களை அடிக்கடியும் அலோவ் பண்ணவும் மாட்டார். இப்போ ஒருத்தர் அடிக்கடி இந்த ஊழியக்காரர் வந்திருக்கிறார், அந்த இறந்த ஊழியக்காரர் வந்திருக்கிறார், அவங்க அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாருன்னு ஆண்டவர் அதை அடிக்கடி ஒருத்தருக்கு வந்து காட்ட மாட்டார். எப்பயாவது ஒரு முறை அந்த அனுபவத்தை மேபி கொடுக்கலாம். சரி, அவங்க வராங்கன்னா கண்டிப்பா there is a message from God. ஏதோ ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு தேவ திட்டம், தேவனுடைய வார்த்தையை அவங்க கொண்டு வந்துட்டு ஆறுதல் படுத்திட்டு. இப்ப ஒன்னால இப்ப டிஜே சங்கல் கூட ஒரு மெசேஜ்ல சொல்லி இருக்கிறாரு பாருங்க. அவர் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும் போது சரி ஆண்டவர் அவரை கையை பிடிச்சு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அப்ப அந்த இடத்துல திடீர்னு ஒரு குழந்தை வந்து ஒரு தேவ தூதனை போல ஒரு குழந்தை அப்படியே ஓடி வருது. டேடின்னு சொல்லிட்டு இவரை நோக்கி ஓடி வருது. அவர் மெசேஜ்ல சொன்னாரு. அப்ப ஆண்டவரை கேட்கிறாரா, இந்த குழந்தை யார் என்ன டேடின்னு கூப்பிடுறா? ஆண்டவர் சொன்னாரா, உன் மனைவி கர்ப்பம் தரித்து ஒரு பிள்ளை அபார்ஷன் ஆச்சுல்ல, அந்த பிள்ளைதான் இது. அந்த பிள்ளை எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. எப்படி இருக்குது? ஒரு தேவ தூதனை போல இருக்கு. அப்ப பாருங்க, ஆண்டவர் இவர் ஆறுதல் படுத்த அந்த குழந்தைய கொண்டு வரார். ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளை இங்கதான் இருக்குது, உன் பிள்ளை இங்கதான் இருக்குது. அதே போல அவருடைய மகளை ஒரு முறை ஆண்டவர் கொண்டு வந்தார். அந்த மகள் சொன்னாரா, டாடி நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க அழாதீங்க. So they come, they give a message, they comfort and they leave. அப்போ தேவன் வந்து சில நேரங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். ஆனா இந்த காரியங்களை எல்லா கூட்டத்திலயும் அவங்க வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா வந்து அது வேற ரூட்டுக்குள்ள கொண்டு போயிடும். அதே மாதிரி இந்த ட்ரீம்ல பாத்தீங்கன்னா இப்ப தண்ணி வர்ற மாதிரி இருக்கிறது, நிறைய சம்பவங்கள், மரத்துல இருந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்றதுக்கு தான் கண்டிப்பா there is a message. கண்டிப்பா there is a message. நீங்க தண்ணீரை பாக்குறீங்க, அந்த தண்ணீர் வந்து
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தண்ணீர் எப்படி இருக்குது, அதாவது நீங்க இன்டர்பிரேட் பண்ற விதத்துல இருக்குது. சில நேரங்கள் ஆவியானவர் கூட ஜீவ தண்ணீரா இருக்கிறார். நீங்க போறீங்க ஒரு இடத்துல தெளிந்த தண்ணீர் இருக்குது, நீங்க அள்ளி அதை குடிக்கிறீங்க, குடிச்ச உடனே ரெஃப்ரெஷ் ஆகுது. தட்ஸ் சம்திங் வெரி டிவைன். நீங்க குடிச்ச தண்ணீர் வந்து இட்ஸ் ஹோலினஸ், அது பரிசுத்த ஆவியினுடைய அனாயிண்டிங்க்கு அது அடையாளமா இருக்கு. இப்ப அதே போல உங்களை ஒரு பெரிய வெள்ளம் சூழ்ந்து வருது, அப்படியே பெருக்கெடுத்து வருது. தட்ஸ் டேஞ்சர். வெள்ளம் வருதுனால வெள்ளம் போல பிசாசு வரும்போதுன்னு பைபிள் சொல்லுது. சரி சரி. அப்ப பிசாசு வந்து சத்துரு எப்படி வரான், வெள்ளம் போல வரான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த ட்ரீம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த கிறிஸ்துவ அறியாத இந்த மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் உங்களுக்கே தெரியும், ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா இது இப்படி வந்துருச்சா, இதுக்கு போய் இப்படி பரிகாரம் பண்ண, எப்படி பரிகாரம் பண்ண சொல்லுவாங்க. பட் அதே மாதிரி வந்து ஒரு கிறிஸ்தவத்திலயும் இந்த மாதிரி நம்ம கொண்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும். நம்ம பரிகாரம் எதுவுமே போறது இல்லையே, அவங்க பரிகாரம்ன்றாங்க. நம்ம அதாவது அவங்களும் ட்ரீமை நம்புறாங்க பாருங்க. they also believe in dreams, but அந்த ட்ரீமை எப்படி அதை வந்து அதனுடைய சொல்யூஷனோ அதனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் இன் லைஃபோ, அது இல்லை எப்படி ஒரு ஆபத்தான ஒரு ட்ரீம் வருதுன்னா அது எப்படி நம்ம சரி செய்வதுன்னு அவங்களுக்கு தெரியாத பரிகாரத்துக்கு போறாங்க. பட் நமக்கு அப்படி கிடையாது. ஒரு ஆபத்தான ஒரு ட்ரீம் வருதுன்னா நம்ம உடனே என்ன பண்றோம், அதுக்காக ஃபாஸ்டிங் போடுறோம், அதுக்காக சொல்யூஷனை தேடுறோம், அதுக்காக கர்த்தருடைய பாதையை தேடுறோம், நாடுறோம். இல்ல சில பேருடைய ஜப உதவியை தேடி அதனுடைய நெகட்டிவா இருந்ததுன்னா அதை உடைக்கிறோம், பாசிட்டிவா இருந்ததுன்னா அதை அங்கீகரிக்கிறோம். அது மாதிரி இப்படி சொல்றாங்க. இப்ப என்னன்னா, இப்ப நீங்க ட்ரீமை நம்பும் போது, சொப்பனத்தை நம்பும் போது இந்த பிசாசு வந்து அதை ஈஸியா பயன்படுத்தி உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு சரியான வழியில போயிட்டு இருக்கும் போது நீங்க சொப்பனத்தை நம்புறதுனால அதன் மூலமா காட்டி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி தவறான வழி கொண்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற. அதுக்கு தான் நான் சொல்றேன், ட்ரீம் வந்து ப்ராப்பரா இன்டர்பிரேட் பண்ண கற்றுக்கணும். ஓகே ஓகே. ஒரு ட்ரீம் வருதுனால நான் சொல்றது முதல் விஷயம், முதல்ல பைபிள்ல அந்த ட்ரீம் குறிச்சு தான் ஏதாவது சம்பவங்கள் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம பார்க்கணும். அப்போ பைபிள்ல இந்த மாதிரியான சொப்பனங்களோ, அந்த சொப்பனத்துல வந்த மிருகங்களோ, இல்ல அந்த சொப்பனத்துல வெளிப்படுத்தப்பட்ட சில பொருட்களோ பைபிள்ல எங்கேயாவது இருக்குதா? இப்ப அந்த பொருளுக்கு பைபிள் என்ன மீனிங் தருது, முதல் பிப்ளிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் இருக்குதான்னு பார்க்கணும். அப்போ பிப்ளிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் இல்லாத பட்சத்துல இப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த பொருளுடைய சுபாவம் என்ன என்பதை, இயற்கையான சுபாவம் என்ன என்பதை நம்ம மெடிடேட் பண்ணணும். இப்ப பைபிளே இல்லாத ஒரு மிருகத்தை உங்களுக்கு கர்த்தர் காண்பிக்கிறார் அப்படின்னா அந்த மிருகம் எப்படிப்பட்ட சுபாவத்தை உடையது என்பதனை நீங்க முதல்ல இன்டர்பிரேட் பண்ணி பார்க்கணும், அதை மெடிடேட் பண்ணணும். அந்த சுபாவத்தை ஒவ்வொருத்தருக்குமே அது அந்த ஒரு கிஃப்ட்னு சொல்லாம அது ஒவ்வொருத்தருக்குமே இன்டர்பிரேட் பண்ண டெவலப் பண்றதுதான். அந்த கிஃப்டை வந்து நீங்க உங்களுக்குள்ள வளர்த்துக்கணும், அவ்வளவுதான். இப்ப எனக்கு ஒரு ட்ரீம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு பாஸ்டர் தினேஷ் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருக்க முடியாது இல்லையா, அதுக்காக கேட்டுட்டு அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவோம், ஒரு ட்ரீமையும் முதல்ல எழுதணும். ஓகே, பார்ட் பை பார்ட்டா எழுதணும். ஒரு ட்ரீம்ல வந்து ஒரு சொம்பு பாக்குறீங்கன்னா அந்த சொம்பை எழுதணும். இது இந்த சொம்பு எதற்கு அடையாளம்? சரி. அப்போ நீங்க வந்து ஒரு வயல்வெளியை பாக்குறீங்க, அது கோதுமை மணியால இருக்குது, அது என்ன அடையாளம்? ஓகே. இல்ல நீங்க போய் மீன் பிடிக்கிறீங்க, நிறைய மீன்களா மாட்டுது, இதுக்கு என்ன அடையாளம்? ஒரு ட்ரீம் வந்து அழகா எழுதி அந்த ட்ரீமுக்கான அதுல வரக்கூடிய ஒவ்வொரு அதெல்லாம் நம்ம இவ்வளவு ட்ரீம் நம்ம பிலீவ் பண்ணும்போது நம்ம அது தப்பான மிஸ்லீட் ஆயிடாதானுங்கிறத நான் உங்களுக்கு கேட்கிறேன். பிசாசு நம்மள எந்த விதத்துல தப்பா மிஸ்லீட் ஆயிடும்? நான் ஒரு பாஸ்டர்மா மீட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, எப்பயுமே எனக்கு சொப்பனத்தின் மூலமா கர்த்தர் பேசுவாரு, அதை நான் நம்பிட்டு இருந்தேன் நாங்க. பட் அது மாதிரி அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து அலைன்ஸ் பார்க்கும்போது, அதாவது கர்த்தருடைய அந்த சர்ச்சில் ஒரு மாப்பிள்ளை இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க, ஒரு பையனை காட்டியிருக்கிறாங்க. அந்த பையன் வந்து அலைன்ஸ் வந்திருக்கிறாங்க. ஸோ இது கர்த்தர் சித்தம்னு சொல்லி அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பட் ஒரு 6 மாசத்துல டிவோர்ஸ் ஆயிடுச்சு என் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும். பிசாசு வந்து என்னை தப்பா மிஸ்லீட் பண்ண, சர்ச்சில் வச்சு என்னை காட்டுறதுனால நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பேசுறாங்க. இது நம்ம இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு கேட்குறேன். அப்படியும் கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா சொன்ன பிசாசு சில நேரம் மேனிப்புலேட் பண்ணும், அதுக்குதான் ஒரு ட்ரீம் வந்ததுன்னா அதை எடுத்த உடனே 100% நம்ப கூடாது. முதல்ல அது கர்த்தரால வந்ததா, நம்முடைய சொந்த நினைவுகளால வந்ததா? இப்ப இந்த அம்மா பல முறை யோசிச்சிருப்பாங்க, இந்த பையனை நம்ம மகளுக்கு கட்டி வச்சா என்ன,
இந்த பையன் நல்லா இருக்கிறானே, இவனை நம்ம மகளுக்கு கட்டி வச்சா, இப்ப இந்த எண்ணத்திலேயே இந்த அம்மா படுத்து தூங்கும் போது கண்டிப்பா ஆப்வியஸா இவங்களுக்கு அந்த பையன் மருமகனா வராமானியான ட்ரீம்ஸ் வரதுக்கு பிசாசை கொண்டு வந்துருவோம். பிசாசு இது சொந்த நினைவுகள், நம்ம சொந்த ஆசைகளை சில நேரங்கள் ட்ரீமா வெளிப்படும். அப்ப நம்ம ட்ரீம் வரும்போது நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கணும். ஏன் இந்த ட்ரீம் வந்தது? நான் படுக்கும் போது நான் பயத்தோடு படுத்தேனோ, இல்ல இந்த காரியத்தை குறித்து அதிகமா யோசித்து கொண்டு படுத்தேனோ, இது இல்ல நம்ம கவலையினால, ரொம்ப கவலையினால இது வந்தது என்பதை கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சில ட்ரீமை நம்ம இக்னோர் பண்ணணும். சில பிசாசினால வரக்கூடிய ட்ரீமை கடிந்து கொள்ளணும். தேவனால் வரக்கூடிய ட்ரீமை மெடிடேட் பண்ணி அதை அங்கீகரிக்கணும். நம்ம அது பிரிச்சு பார்க்கணும். ஆமா ஆமா, 3 விதத்துல சொன்னேன் நான். ஒண்ணு அப்படியே 100% நம்பிட்டே இருக்கிறது தவறான ஒரு, அப்பதான் மிஸ்லீட் ஆகி போறது. மிஸ்லீட் ஆயிடுவாங்க, தவறான டெசிஷன்ஸ் எடுத்துருவாங்க. இப்போ வந்து ஒண்ணு, இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு ட்ரீம் பாக்குறீங்க. சரி, உங்க மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கு. இப்போ பிசிக்கலா பாத்தீங்கன்னா அது இப்ப பாசிபிளா அப்படின்னா தெரியல. இப்போ நீங்களும் வேணாம், வேற யாராவது ஒருத்தர் எடுத்துப்போம். சரி, 50 வயசு அவருக்கு, அவங்க ஒய்ஃபுக்கு 40 வயசு. சரி, அவங்களுக்கு ஏற்கனவே 2 பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளைங்களும் காலேஜ் ஸ்கூல்னு படிச்சுட்டு இப்ப அவங்க ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி பாக்குறான். சரி, இப்ப இதை லிட்ரலா எடுத்துக்க கூடாது. ஓஹோ, கர்த்தர் நமக்கு 3ஆவதா ஒரு குழந்தை தரப்போறாருன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு தயாராகி குழந்தைய பெற்றுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை. இப்ப இந்த குழந்தை எதற்கு அடையாளம்? இட்ஸ் a responsibility, new responsibility. Babies are always responsibility. பொறுப்பு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு குழந்தைய தரார் அப்படின்னா அது கர்த்தர் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கிறார். ஏதோ ஒரு விதத்துல உங்களை ரெஸ்பான்சிபிலிட்டி, புதிய அங்கீகாரம் உங்களுக்கு வரப்போகுது. இதுக்குதான் அந்த பேபி அடையாளம். சரிங்களா? பேபி அடையாளம். பரவாயில்ல, எப்படி இவ்வளவு விஷயங்களை அனலைஸ் பண்ணி சொல்றீங்க? இது எல்லாமே பைபிள்ல இருந்து நீங்க எடுக்கிறதானே? இது பைபிள்ல எங்கேயுமே இல்ல. பட் இத வந்து மெடிடேட் பண்ணி பல காரியங்களை வாசித்து பல பல அநேகரோடு இந்த மாதிரி சொப்பனங்கள் பார்த்தவர்களோட டிஸ்கஸ் பண்ணி, இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப எங்க அக்கா வந்து அவங்க வந்து ஆக்சுவலா அந்த வார்ட் கவுன்சிலருக்கு நின்னாங்க. சரி, வார்ட் கவுன்சிலர் இங்க நிற்கும் போது அவங்களுக்கு ஹோப்பே இல்லை. அவங்களுக்கு எதிராக நின்றவங்க எல்லாமே பெரிய பெரிய எல்லாமே கொஞ்சம் ஆப்போனன்ட் எல்லாமே அவங்க பக்கம் தான் இருக்கிற மாதிரி, அதாவது 50-40 அப்படி இருந்தது சான்சஸ். என் ஒய்ஃப் வந்து ஒரு சொப்பனம் பார்த்தாங்க. சொப்பனம் பார்த்துட்டு சொல்றாங்க, தினேஷ் நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அதுல மாமாக்கும் அக்காவுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அக்கா வந்து அதை மடியில வச்சு தாளாட்டிட்டு இருக்கிறாங்க, மாமா வந்து அதை சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கிறாரு. இதுதான் சொப்பனம். அப்போ அந்த சொப்பனத்தை பார்த்த 2வது நாள் இது ஒன் கவுன்சிலரா வின் பண்ணிட்டாங்க. So what that represent, the baby newborn, it represents new responsibility. பொறுப்பு, உயர்வு. சோ அந்த மாதிரி ஒரு இன்டர்பிரேட். ஆமா, இன்டர்பிரேட் பண்ணணும். ஒண்ணு இப்போ வந்து இப்போ நீங்க மேரிட், சரி, இப்போ உங்களுக்கு இன்னொரு மேரேஜ் ஆகுற மாதிரி கல்யாணம் பாக்குறீங்க. ஓகே ஓகே. இதனால இப்ப நீங்க என்ன நினைச்சிட கூடாது, கர்த்தர் என்ன வேற மேரேஜ் பண்ண சொல்றாரு போல நினைச்சு பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுறது? பட் அது எதற்கு அடையாளம்னா, இப்போ நான் வந்து ஊழியத்துக்காக நான் ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்ப எனக்கு சொப்பனத்துல எனக்கு வேற ஒரு திருமணம் ஆகுற மாதிரி நான் பாக்குறேன் அப்படின்னா அந்த திருமணம், அந்த மணவாட்டி வந்து சபைக்கு அடையாளம். God is about to give me a new church. எனக்கு கர்த்தர் புதிய சபையை தரப்போறாருன்றதுக்கு அது அடையாளம். அப்ப இதை நம்ம வந்து லிட்டரலா நம்ம எனக்கு ஆண்டவர் இன்னொரு மேரேஜ் பண்ண சொல்றாரு, நான் 2வது மேரேஜ் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னா ஒரு மேரேஜ் நடந்துச்சுன்னா இன்னொரு தொழில் அப்படி வச்சுக்கலாமா? இல்ல, அதுக்கு வந்து மேபி கர்த்தர் வேற மாதிரி தருவார். அப்போ சபை என்பது மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கு. சொல்றீங்க ஒரு ஊழியக்காரருக்கு வர. ஆமா ஆமா ஆமா. அப்போ ஒரு செகண்ட் மேரேஜ் மாதிரி பண்றாத மாதிரி இது எனக்கு நிறைய புத்தகங்களை நான் வாசிச்சிருக்கிறேன். நிறைய ஊழியக்காரர்களுடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப வெளியே சொல்ல மாட்டாங்க, சொன்னா they might feel something. இப்ப நீங்க இதை போட்டா கூட கால் எடுப்பாங்க. நீங்க பார்க்கும்போது நிறைய பேரு ட்ரீம்ஸ் எது இருக்கோ அதுக்கான விளக்கங்கள் இருப்பாங்க. நீங்க நிறைய அனலைஸ் பண்ணிருக்கிறதால நான் அதனால ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, இவ்வளவு ஒரு அனலைஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு 1000 பேரு 1000 ட்ரீம்ஸ் நான்
இன்டர்பிரேட் பண்ணியிருக்கோம். சரி சரி, நிறைய ட்ரீம்ஸ். ஓகே. இது வந்து ஒரு ஃபைனல் அதில் கேட்டுறேன். இதை வந்து யாராவது உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்களா? நீங்க இப்படிலாம் என்ன நீங்க ஊழியக்காரர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய பேர் யூடியூப்ல எல்லாம் போட்டிருக்காங்க. நான் அதெல்லாம் பாக்குறது இல்ல. பட் எனக்கு தெரிஞ்சவங்க நீங்க உங்க வசனத்தை தான் போதிக்கணும், என்னங்க இப்படி எல்லாம் நீங்க ட்ரீம்ஸ் எல்லாம் இப்படி இது பண்ணிட்டு இருக்கிறீங்க, கன்ஃபியூஸ் பண்றீங்க மக்கள், அப்படிலாம் யாராவது சொல்லியிருக்காங்களா உங்களை டைரக்டா? இல்ல, இது ஆக்சுவலா இட்ஸ் a part of ministry. ஓகே ஓகே. இப்ப சபையில வந்து எங்க சபையில ஒரு 200 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 200 பேர்ல ஒரு 30 பேர் என்கிட்ட ட்ரீம்ஸ் நான் பார்த்தேன்னு சொல்லி வந்து விளக்கம் கேட்கும் போது நான் எனக்கு அது தெரியலன்னு சொல்லிட்டா நான் வந்து சம்திங் எனக்கிட்ட லேக் இருக்குன்னு அர்த்தம். I should be able to at least tell them. இந்த மாதிரி எல்லாரும் சொல்ல முடியாது. இப்ப நீ நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி அதை வச்சிருக்கீங்க. எல்லா ஊழியக்காரங்களும் அந்த மாதிரியான ஒரு இதுல இருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது இல்லையா? எல்லாருக்குமே வந்து அதுல அதான் நான் சொல்றேன், எல்லாருமே அதுல ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. எனக்கு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால இந்த ட்ரீம்ஸ் விஷன்ஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்ப தானியேல் எடுத்துக்கங்க, அவரு அந்த ஞானம் இருந்ததுனால தான் நேபுகாத் நேச்சாருடைய சொப்பனங்களுக்கு விளக்கம் கொடுத்து அதனால தேசத்துல உயர்த்தப்பட்டார். இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் தான் கொடுத்தார். ப்ரொமோஷன் ரிசல்ட் என்ன? ப்ரொமோட் பண்ணப்பட்டார் பாபிலோன்ல. யோசேப்பு ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டு பிரைம் மினிஸ்டராவே ஆயிட்டார். சோ ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கறீங்கன்னா தட்ஸ் a blessing. ஆண்டவர் வந்து உங்களை உயர்த்துவார், ஊழியத்துல இன்னும் உயர்த்துவார். சோ கண்டிப்பா நம்ம வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஊழியக்காரங்களும் சரி, அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் நீங்க பெருசா எடுத்துக்கிறது இல்ல. பண்றது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதாவது ஒரு 1000 பேர்ல ஒரு ஒரு 30-40 பேர் கிரிட்டிசிசம் இருக்கும். அது வந்து பிரச்சனை இல்லை. சரி சரி. பட் அது மீதி இருக்கிற 900 பேருக்கு 960 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா? தட் இஸ் ஓகே. அது எனக்கு சந்தோஷம்.